என்னடா உன் ஆத்தாக்காரிய நாக்கா இருப்பேங்கிற, நீ என்ன அடிச்சிருவியா? வாடா வந்து அடிச்சு பாருடா. நிறுத்துங்க. என்ன நடக்குது இங்க? நீங்க எல்லாம் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க தானா? ஒரு பொண்ணு பையன் வாழ்க்கையை பிரிக்கிறதுக்கு இப்படி போட்டி போட்டு சண்டை போட்டுக்கிறீங்களே. சம்பந்தி, முதல்ல சம்பந்தி அம்மாவை உள்ள கூட்டிட்டு போக சொல்லுங்க. டேய் வாசு, முதல்ல உங்க அம்மா வெளியே கூட்டிட்டு போ. ஏ, நான் எதுக்காக வெளியே போகணும்? முதல்ல என் பையனை அனுப்ப சொல்லுங்க. இது பாரு பாக்கியம், நீ இங்க இருந்தா பிரச்சனை தான் பெருசாகும். எல்லாத்தையும் நான் நல்ல விதமா பேசுறேன், நீ போ. சம்பந்தி அம்மா, தயவு செஞ்சு உள்ள போங்க. சிவகாமி, உள்ள போ. அம்மா வாமா. பிரியா, அம்மா கூட்டிட்டு போ. பாத்தீங்கல்ல என்ன பேச்சு பேசுற அந்த பொம்பளை. சரி சரி வா போலாம். என் மனசே ஆறலைங்க. இந்த பேச்சு கேட்கவா இந்த பொறுப்பு பிறந்த என்னங்க வார்த்தை இதெல்லாம்? அம்மா பேசாம இருமா வா. எல்லாம் என் தலை எழுத்து. வாழ்ற வீட்டு வாசல்ல வந்து என்ன பேச்சு பேசு இந்த பொம்பளை? கேளுங்க. இன்னும் ஏன் இங்க நிக்கிற பாக்கியம்? வெளியே போ, நான் பேசிக்கிறேன். நான் போக மாட்டேங்க. எதுவா இருந்தாலும் என்ன வச்சுட்டு பேசுங்க. நான் எதுக்காக போகணும்? இது பாரு பாக்கியம், நம்ம செல்வம் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டியன்னா தயவு செஞ்சு வெளியே போ. இல்ல அவன் எக்கெடு கேட்டாலும் பரவாயில்ல, நான் தான் பேசுவேன்னு அடம் பிடிச்சியன்னா நீயே பேசு, நான் வெளியே போயிடுறேன். ஆமா, தப்பு பண்றவங்க எல்லாரையும் விட்டுருங்க. என்ன மட்டும் குத்தம் சொல்லுங்க. உங்க அதிகாரத்துக்கு நான் ஒருத்தி ஏமாந்தவ கிடைச்சிட்டேன்ல. அம்மா, பெரியப்பா தான் அவ்வளவு தூரம் சொல்றாருல்ல, வாமா வெளியே போயிடலாம். வாமா வாமா. அம்மா என்னம்மா, ஏமா இப்படிலாம் பேசுனீங்க? ஏன் இப்படிலாம் சத்தம் போட்டீங்க? அதான் பெரியப்பா பேசுறேன்ட்டார்ல, வாங்கம்மா. கோவப்படாதீங்கம்மா, டென்ஷன் ஆகாதீங்க. பாக்கியம் அங்கே சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணி காத்துக்கிட்டு இருக்கிறப்போ நீங்க பொண்ணு மாப்பிள்ளைய அனுப்பி வைக்காம உங்க வீட்டுல சாந்தி முகூர்த்தம் நடத்தினா பாக்கியத்துக்கு கோபம் வரத்தானே செய்யும். சம்பந்தி, நீங்க நினைக்கிற மாதிரி இங்க எதுவுமே நடக்கல. இங்க நடந்ததே வேற. என்ன சம்பந்தி சொல்றீங்க? அப்போ இங்க சாந்தி முகூர்த்தம் நடக்கலையா? நடக்கல சம்பந்தி. என்ன நடந்துச்சுன்னா, இப்போ நீங்களே சொல்லுங்க சம்பந்தி, ஒரு மருமகன் மாமனார் வீட்டுல தங்கறதுல என்ன தப்பு இருக்கு? அதுக்கு போய் சம்பந்தி அம்மா எங்க குடும்பத்தை பத்தி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டாங்க. தப்புதாங்க, நான் சரின்னு சொல்லல. பாக்கிய மனசுல எங்கே தான் மகனை அவகிட்ட இருந்து பிரிச்சிருங்களோன்னு பயம் வந்துருச்சு. அந்த பயத்துலதான் அவ அப்படி பேசிட்டாளே தவிர மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டா. கொஞ்சம் கோவப்படுற குணம், அவ்வளவுதான். அந்த அம்மாவுக்கு மட்டும்தான் கோவம் வருமா? எங்களுக்கெல்லாம் கோவம் வராதா?
இத பாருங்க, நெல்ல போட்டா அள்ளி இல்லாம், சொல்ல போட்டா அள்ள முடியாது. இதே அந்த அம்மாக்கு புரிய மாட்டேங்குது. சரிம்மா, உங்க வருத்தம் எனக்கு புரியுது. சம்மந்தி உறவுங்கிறதே கண்ணாடி பாத்திரம் மாதிரி, அதை கவனமா கையாளணும். அவசரப்பட்டு போட்டு உடைச்சிடக்கூடாது, அப்புறம் காலத்துக்கு ஒட்ட வைக்க முடியாது. இப்போ என்கிட்ட பக்குவமா விஷயத்தை எடுத்து சொன்ன மாதிரி பாக்கியத்துக்கிட்டே எடுத்து சொல்லியிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுல்ல. வாசல் நின்று சண்டை போட்டுக்க அவசியம் இல்லையே. சம்பந்தி அம்மாவை நான் உள்ள வாங்கன்னு தாங்க கூப்பிட்டேன். அவங்க பிடிவாதமா வெளியே நின்னுகிட்டே பிரச்சனை பண்ணாங்க. நான் என்ன பண்ண முடியும்? சரி விடுங்க, 2 தரப்புலயும் முன்ன பின்ன ஆயிருச்சு. அதை பேசி என்ன பண்றது? இனி நடக்க வேண்டியதை பேசுவோம். இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் மறு வீட்டுக்கு வந்த பொண்ணு நீங்க உடனே அனுப்பாததுதான். நீங்க அனுப்பி வைக்காததுக்கும் காரணம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. இப்ப நடந்ததை எல்லாம் மறந்துட்டு நீங்க பொண்ணையும் மாப்பிளையும் அனுப்பி வச்சீங்கன்னா பாக்கியம் கோபத்தை மறந்து சமாதானம் ஆயிடுவா. என்ன சொல்றீங்க? ஏங்க இப்படி பேசின சம்பந்தி அம்மாவை நம்பி என் தங்கச்சி அங்க எப்படிங்க அனுப்ப முடியும்? சரிப்பா, சண்டேன்னு வந்தா அப்படி இப்படி 2 வார்த்தை வரத்தான் செய்யும். அதுவும் பொம்பளைய சண்டைன்னா கேட்கவே வேண்டாம். சண்டையில சிங்காரம்னு பெரியவங்களே சொல்லியிருக்காங்களே. அதனால எதையும் மனசுல வச்சுக்காம பொண்ணை இப்பவே அனுப்பி வைங்க. இத பாருங்க, ஒண்ணு யோசிக்காதீங்க. அந்த வீட்டுல உங்க பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். என்ன நம்பி பொண்ணு அனுப்பி வைங்க. இப்பவும் நீங்க பொண்ணு அனுப்பி வைக்கலன்னா பாக்கியம் அதுக்கும் கோபப்பட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணுவா. பிரச்சனைக்கு மேல பிரச்சனை தேவையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரிங்க சம்பந்தி, உங்களையும் மாப்பிளையும் நம்பி அர்ச்சனாவை உங்க கூட அனுப்பி வைக்கிறேன். சிவகாமி, அர்ச்சனாவை மாப்பிள்ளை கூட அனுப்பி வை. கிளம்பு. ராணி, வரேம்மா. ஐயோ என்னம்மா, பார்த்து வரக்கூடாதா? கால அடிபட்டுட்டா என்ன பண்றது? ஜாக்கிரதையா வரக்கூடாதா? அடி எதுவும் பள்ளியே? வாங்க அண்ணி. ராணி, உங்க அண்ணி எதுவும் சாப்பிட்டுருப்பாளோ என்னமோ, உள்ள கூட்டிட்டு போய் என்ன வேணும்னு கேட்டு கொடு. சரிம்மா, வாங்க அண்ணி, வாங்க. பெரியப்பா, நான் ஷெட்டு கிளம்புறேன். அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதப்பா. இனி ஒரு பிரச்சனையும் வராது. நீ போய் தொழில பாரு. அம்மா. என்னப்பா? என்ன மன்னிச்சிருங்கம்மா. எதுக்குப்பா? ஏதோ ஒரு வேகத்துல பேசக்கூடாத பேச்செல்லாம் பேசிட்டேன். அம்மா, அப்ப ஏதோ ஆத்திரத்துல அவசரப்பட்டு பேசிட்டேன். மத்தபடி என் மனசுல எதுவுமே இல்லம்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. அத நான் அப்பவே மறந்துட்டேன்ப்பா. நம்ம வீட்டுல கோவம் வந்தா யாருமே எதையுமே யோசிக்காம பேசிடுவோம். அப்படித்தான் நீயும் பேசிட்ட. என் புள்ள, நீ பேசினதை நான் மனசுல வச்சுப்பேனா? நான் கிளம்புறேம்மா. சரிப்பா. செல்வம், ஆ. வழக்கமா உன் தம்பி தங்கச்சியை மட்டும் மனசுல வச்சுட்டு வாங்கிட்டு வர மாதிரி வாங்கிட்டு வந்துடாத. இப்போ உன்னை நம்பி இன்னொரு ஜீவனும் இருக்கு. அர்ச்சனாவுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு வாங்கிட்டு வாப்பா. சரிம்மா. இப்படி ஒரு நல்ல புள்ள உன் கைவிட்டு போயிருமோ நினைச்சிட்டியே. இந்த நல்ல புள்ள என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு தான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன் மாமா. நம்ம செல்வம் அப்படியெல்லாம் செய்ய மாட்டான். மனசு போட்டு குழப்பிக்காம தைரியமாறு. நான் போயிட்டு வரேன். சரிங்க மாமா. அர்ச்சனா, நான் வரேம்மா. டேய், நீ வேலைக்கு போலியா? இதோ கிளம்பிட்ட பெரியப்பா.
ம். அது குட் மார்னிங்ண்ணே. டேய் ஆ எங்கடா போயிட்டு வர்ற? கடைக்கு போயிட்டு இங்கிலீஷ் பேப்பர் வாங்கிட்டு வரேண்ணே. இங்கிலீஷ் பேப்பர்? ஆ. இது எதுக்குடா உனக்கு? அண்ணே, இந்த இங்கிலீஷ் பேப்பர்ல தானே ஷேர் மார்க்கெட்டோட லெவல்லாம் எப்படி என்னன்னு போட்டிருப்பாங்க. ஷேர் மார்க்கெட்டா? ஆ. அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? என்னண்ணே நீங்க, உங்க தம்பி நானு நாளைக்கு பெரிய தொழிலதிபர் ஆக போறேன், லட்ச லட்சமா சம்பாதிக்க போறேன், சம்பாரிச்சதை அப்படியே வீட்டில் வச்சிருந்தா வேஸ்ட்ண்ணே அது. அதனால தான் சென்சஸ் நிலவரம்லாம் எப்படி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா அந்த பணத்தை எதிரையாவது ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே டபுளா பெருகிட்டு போகும்ல அது அது. சரி, முதல்ல தொழில ஆரம்பிச்சு 4 காசு சம்பாதிக்கிற வழியை பாரு. அதுக்கப்புறம் அந்த முதலீட்டை வயிற்றுல போடலாமா இல்ல ஷேர்ல போடலாமான்னு யோசிப்போம். போங்கண்ணே நீங்க. என்னடா தம்பி இவ்வளவு அட்வான்ஸா திங்க் பண்ணானேன்னு சந்தோஷப்படாம அதுக்கு போய் அட்வைஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. டேய். வெரி ஷேப். இத பாருடா, ம். 3000 ரூபாய் கொடுத்து மிஷின் வாங்கி கொடுத்தனே, தொழில ஆரம்பிச்சு என்ன பண்ண? அது 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 வந்து அண்டர் ப்ராசஸிங். செல்வம், எப்போ வந்த நீ? இப்பதான்ப்பா நான் கிளம்புறேன் பெரியப்பா. சரிப்பா. வரேன்ப்பா. ஓகே, பாய் பாய் பாய். டேய் சொல்றா, தொழில எப்ப ஆரம்பிக்க போற? அது அது நாளைக்கே ஆரம்பிச்சிருவேன். நாளைக்கா? இன்னைக்கு என்ன நல்ல நாள் பார்த்து ஆரம்பிப்பீங்களா? அப்படிலாம் இல்லைண்ணே நீங்க. என்னன்னு நீங்க போங்கண்ணா, மருமக வந்தோன்னே ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்க, அப்படியே தொழில் விளங்கிரும்ல. டேய் மருமக வந்தாச்சுரோ. வந்தாச்சா? ஆமா, தொழில் ஆரம்பிக்கிற வழியை பாரு. சரிங்கண்ணே, நீங்க போங்கண்ணே. மருமகளே, மருமகளே, வா 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 வா. பாத்தியா, நீ வந்த நேரம் மாமா தொழிலதிபராக போறேன். பாக்கியம், தொழிலதிபருக்கு சூடா காபி தேவைப்படுது, ஒரு காபி போட்டு கொண்டு வா போ. ஏமா அர்ச்சனா, சாப்பிடலையா? அண்ணி எதுவும் சாப்பிடறதுக்கு வேணாம்னு சொல்லிட்டாங்கம்மா. ஏமா, ஏன் சாப்பாடு வேண்டான்னு சொல்லிட்ட? என் மேல கோவமா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சரிம்மா. ஆமா, உனக்கு சைவம் பிடிக்குமா அசைவம் பிடிக்குமா? எதுவா இருந்தாலும் சாப்பிடுவேன். சரி, காஃபி சாப்பிடுவியா டீ சாப்பிடுவியா? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. ஏமா, ஏன் அத்தைகிட்ட இப்படி பயப்படுற? பயப்படாத. என்ன என்னம்மா அப்படி பாக்குற? இது உன் வீடு. ராணி மாதிரி நீ எனக்கு ஒரு பொண்ணுதான். உனக்கு என்ன வேணும்னாலும் உரிமையோட என்கிட்ட கேளு. நான் பேசுற பழகுற விதம் உனக்கு பிடிக்கலன்னா பயப்படாம என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கிறேன். இத பாரு, இன்னும் 1 வாரத்துக்கு சமையல் வேலையெல்லாம் செய்ய வேண்டாம், நல்லா ரெஸ்ட் எடு. சரிம்மா. ராணி, அண்ணி உள்ள கூட்டிட்டு போ. அண்ணி வாங்க நீ. பாக்கியம், ஒரு காபி கேட்டேன், இன்னுமா கொண்டாந்து கொடுக்கல? செக். தொழிலதிபர் ஆன உடனே முதல் வேலையா ஒரு காபி மேக்கர் வாங்கி வைக்கணும். இதுக்கு ஒன்னும் குறைச்சலும் இல்ல. எதுலயுமே நான் குறைச்சல்லடி. சென்சஸ் டவுன் போட்டிருக்கானே, எது டவுன் ஆயிருக்கும்? எத்த டவுன் ஆயிருக்கும்? என்ன இது? என்னடா என்ன இது? என்னடா சொல்ற? உங்களை என்னால சுத்தமா புரிஞ்சுக்கவே முடியலமா. அந்த வீட்ல அப்படியே அண்ணியின் மாதிரி நின்னு சந்திரமுகி மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தீங்க. இங்க வந்ததும் அண்ணியன் அம்பியா மாறின மாதிரி அப்படியே சாதுவா தலைகீழா மாறிட்டீங்களேமா. எப்படிமா உங்களால முடியுது? டேய், அங்க சம்பந்தி அம்மாவை பயமுறுத்துறதுக்காக அப்படி பேசினேன். இங்க மருமக நம்மள பார்த்து பயப்படாம பிரியமா இருக்கிறதுக்காக இப்படி பேசினேன். மா, அண்ணி எதுக்குமா நம்ம மேல பிரியமா இருக்கணும்? அதனால என்ன லாபம் இருக்கு? என்ன லாபமா? என்னடா அப்படி கேட்டுட்ட? எல்லாத்தையும் மறந்துட்டியா? அவளோட நகை 45 பவுனு, நம்ம போட்டது 5 பவுனு, ஆக மொத்தம் 50 பவுனுடா. அது அத்தனையும் வாங்குற வரைக்கும் பிரியமா இருந்துதாண்டா ஆகணும். ஏய், அதை வச்சுதாண்டா நம்ம ராணியோட கல்யாணத்தை நடத்தணும். அதனாலதான் அங்க கோவ முகம், இங்க பாச முகம். அம்மா, சான்ஸே இல்லம்மா. நீங்க சாதாரண அம்மா கிடையாது, அம்மம்மா. சீ போட. அம்மா அம்மா, தங்கச்சி கல்யாணத்துக்கு 3 பொருள் செயின் போடுறேன்னு சொன்னீங்க, மறந்துடாதீங்க. அட போட. என்னது போடாவா? அம்மா, ஏண்டி காலங்காத்தால அந்த பாக்கியத்துக்கு போன் பண்ணி அவளை தூண்டி விட்டேன். அவளும் பிரச்சனை பண்றதுக்கு அங்க வந்தால, பிரச்சனை பண்ணால. நீ என்ன பண்ணிருக்கணும்? பாக்கியத்தோட சேர்ந்து பிரச்சனையை பெருசு பண்ணி அந்த அர்ச்சனாவை வாழ வெட்டி ஆக்கிருக்கணும். அதை விட்டுட்டு அவளை மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கியே, நீ என் பொண்ணாடி? அம்மா, என் நிலைமை புரியாம பேசாதம்மா. என்னால அந்த வீட்டுல ஓரளவுக்கு தான் விளையாட முடியும். நீ எங்கடி விளையாடுன? எல்லாத்தையும் நின்னு வேடிக்கையில பாத்துட்டு வந்திருக்க.
ஏம்மா அர்ச்சனா அவ புருஷன் வீட்டுக்கு போனதுல எனக்கும் வயித்தெரிச்சல் தான். என் புருஷன் என் பக்கத்திலே நின்னுகிட்டு இருந்தாரு. எக்கு தப்பா நான் ஒரு வார்த்தை அதிகமா பேசியிருந்தேன்னு வச்சுக்கோ, அந்த ஆள் என்னை வெட்டியே போட்டிருப்பாரு. அப்படி இருந்தும் கூட நான் சமயம் பார்த்து வேசி வீடான்னு கேட்டு என் மாமியார தூண்டி விட்டேன். இல்லன்னா இந்த அளவு கூட பிரச்சனை ஆயிருக்காது. நான் எதிர்பார்த்த மாதிரியே பிரச்சனை பெருசாயிடுச்சு. பாக்கியமும் என் மாமியாரும் முடிய புடிச்சுக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த வீணா போன நாராயணன் வந்து எல்லாத்தையும் கெடுத்து குட்டி செவராக்கிட்டாரு. நான் என்னமா பண்ணுவேன்? சரி, நடந்தது நடந்து போச்சு. உன்னுடைய நிலைமையும் அப்படித்தானே இருக்கு. நம்ம போட்ட திட்டத்தை எல்லாம் மீறி அர்ச்சனா அவ புருஷ வீட்டுக்கு போயிட்டாளேங்கிற ஆதங்கத்துல எனக்கு சோறே இறங்கலடி. ஆனா ஒண்ணு, உனக்கு தான் லிமிட், எனக்கு எந்த லிமிட்டும் கிடையாது. அவ புருஷ வீட்டுக்கு போயிட்டா மட்டும் சந்தோஷமா வாழ்ந்துருவாளா? இல்ல நான் வாழத்தான் விட்டுருவேனா? நீ இப்படி பேசுறத கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா பேசுற மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேங்குதே. இன்னும் 2 நாள்ல அர்ச்சனாவுக்கு சாந்தி முகூர்த்தம். அது மட்டும் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடுமா? ஏண்டி புலம்புற? இன்னும் 2 நாள் இருக்குல்ல. இத்தனை நாளா ஒன்னும் பண்ண முடியலையா? இன்னும் 2 நாள்ல நீ என்ன பண்ண போற? என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். அர்ச்சனாவுக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்காது. போதுமா? எனக்கு புரியல. ஏதாவது மாய மந்திரம் பண்ண போறியா? நான் மந்திரம் செய்ய போறதில்ல, தந்திரம் செய்ய போறேன். என்ன செய்ய போறேன்னு பொறுத்திருந்து பாரு.